அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம திருவண்ணாமலை பத்தியும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிற கார்த்திகை தீபத்தை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு சிறப்பான சிவன் தலம் இது. பஞ்சபூதங்கள்ல அக்னி தலமா கருதப்படுவது இந்த திருவண்ணாமலை கோயில். நினைத்தாலே முக்தி கிடைக்கிற தலங்கள்ல இது முதன்மையான கோயில். இங்க மலையே சிவனா காட்சி தர்றார். அதனாலதான் பக்தர்கள் எல்லாரும் இந்த மலையை சுத்தி கிரிவலம் வராங்க. கோடான கோடி மக்கள் இந்த கோயில வலம் வர்றது வழக்கம். முக்கியமா பௌர்ணமி நாட்கள்ல கூட்டம் அலை மோதும். தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களில் பாடப்பெற்ற தலம் இது. இந்த தலத்துல தான் மாணிக்க வாசகர் திருவெண்பாவை அப்படிங்கிற நூலை பாடியிருக்கார். அது மட்டும் இல்லாம முருகனோட பக்தர் அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழ் பாடிய தலமும் இந்த தலம்தான். இப்படி பல பெருமைகளையும் புகழையும் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் திருவண்ணாமலை ஸ்தலம். இங்கு மூலவர் அண்ணாமலையார், தாயார் அம்பாள் அவர்கள் உண்ணாமலை அம்மன் அப்படின்னு காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாம மாதுரு பாகனாய் சிவன் அர்த்தநாரீஸ்வரராவும் இந்த தலத்துல காட்சி தர்றார். சரி, வருடா வருடம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில நடக்குது. ஏன் இது அவ்வளோ ஸ்பெஷல்? மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகர் கோயில் திருவிழா. எங்கே இருந்தாலும் கூட்டம் பெருமாளை பார்க்க, அழகரை பார்க்க ஓடி வந்துடுவாங்க. அது மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீப வடிவமாய் காட்சி தருகிற நம்ம சிவனை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் வடதிசையில இருந்து கூட நிறைய மக்கள் கிளம்பி வந்துடுவாங்க. அவ்வளவு ஸ்பெஷல். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புராண கதை என்ன தெரியுமா? பிரம்மாவும் பெருமாளும் ஒரு தடவை தன்னில் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு டிபேட் வந்துச்சான். அதனால சிவன் ஜோதி பிளம்பா காட்சி கொடுத்தாராம். அதன் நினைவு கூறும் விதமாக தான் எவ்ரி இயர் இந்த தீப திருவிழா அண்ணாமலையார் உச்சியில தீபமேற்றி வழிபாடு செய்யப்படுகிறது. மகா தீபம் இங்கு அப்பன் ஈசன் ஜோதி பிளம்பாய் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் தீபத்திருநாள். வீடுகள்லையும் எல்லா பக்கமும் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நன்னாள் இது. பல லட்சம் மக்கள் அந்த தீப தரிசனத்தை காண்றதுக்காக காத்து கிடப்பாங்க. திருப்பதி, திருத்தணி, உச்சி பிள்ளையார் கோயில், திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில், இப்படி பல இடங்கள்ல மலை மேல தெய்வங்கள் இருக்கும். திருவண்ணாமலையில தான் மலையே தெய்வமா இருக்கு. அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் யாராலையும் அவரோட இதை கண்டே பிடிக்க முடியாததுனாலதான் அண்ணாமலையார் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 2600 அடிகளுக்கு மேல் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க மலையே சிவனா காட்சி தரார் அப்படின்னு நாம சொன்னோம் இல்லையா? இப்போ திருமாலும் பிரம்மாவும் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி நீங்கள் மலையாக இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறதுன்னு கேட்டப்போ சுயம்பு லிங்கமாக ஒரு மகிழ மரத்தடியில் உருவானாராம். அதுதான் நாம் கருவறைக்குள்ளே பார்க்குற இப்போதைய லிங்கம். இந்த கோயில் 24 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இப்போ இருக்குது. ஜஸ்ட் ஒரு மகிழ மரத்துக்கு அடியில் உருவான கோயில் லிங்கம் இப்போ இவ்வளவு பெருசாக இருக்கிறதுக்கு 1000 வருட கால உழைப்பு இருக்கு. ஜஸ்ட் ராஜகோபுரம் மட்டும் கட்டி முடிக்கவே 220 வருடங்கள் ஆனதாம். 1000 வருடம் கட்டினாங்கன்னு சொன்னோம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு மன்னரால் கட்டியிருக்க முடியாது. சோழர்கள் கட்டியிருக்காங்க, பல்லவர்கள் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் விஜய ரகுநாத பேரரசில் கிருஷ்ணதேவராயர் கட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கர் ராஜகோபுரத்தை கட்டியிருக்காரு. இப்படி 1000 வருடங்கள் சிவபெருமானுக்காக இத்தனை பேர் உழைச்சி கட்டின கோயிலுங்க இது.
எவ்வளவு போர்களை சந்திச்சது இந்த மண். அதுக்கு நடுவுலையும் இந்த கோயிலுக்கான திருப்பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஈசனுக்காக எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட், தீப திருநாள் அன்னைக்கு கேண்டில்ஸ் வாங்கி யாரும் விளக்கு ஏற்றாதீங்க. அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு புனிதம் இருக்குது. ஸோ மண்ணுங்கிறது ஒரு பூதம் இல்லையா, பஞ்சபூதத்தில் அதுவும் ஒன்று. ஸோ அதை வேல்யூ பண்ணுவோம். அதில் வாங்கி நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ திரி போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. தயவு செஞ்சு கேண்டில்ஸ் வாங்கி ஏற்றாதீங்க. வீட்டில் வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வைங்க. இருளை அகற்றி வெளிச்சத்தை வரவழைக்கும். நம் உள்ளுக்குள்ளும் வீட்டுக்குள்ளும், மனத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும். இப்பேற்பட்ட பெருமைகள் வாய்ந்த கோயிலை கண்டிப்பாக நீங்களும் போய் தரிசிச்சுட்டு வாங்க. இந்த மலைக்கு காந்த மலைன்னும் பேராங்க. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி உங்களை வர வைக்குமா. எனக்கு என்னமோ அது கரெக்டுன்னு தான் படுது. ஒரு தடவை போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் ஈசனோட அருளை நீங்கள் எல்லாரும் பெற்றுட்டு வரணும். ஓம் நம சிவாய. நன்றி.